Hello, good morning. இன்னைக்கு நம்ம அடுத்த கட்டமாக இந்த பாடி fluids இந்த டாபிக்கோட பார்ட் 2 அந்த பகுதியை பார்க்க போறோம். ஓகே, ஆடிபிள் நினைக்கிறேன். நம்ம கிளாஸ் போலாம். Just one minute. Yes, class start பண்ணலாமா? ஆடிபிள் நினைக்கிறேன். ஓகே, இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன கிளாஸோட தொடர்ச்சி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன கிளாஸ் உங்களுக்கு நம்ம பாடியில் இருக்க ஃப்ளூயிட்ஸ், பிளட், லிம்ஃப் இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்குலேட்டரி பாத்வே, பிளட் சர்க்குலேஷன், எப்படி வந்து நம்ம இதயம், தட் இஸ் நம்மளோட இதயம் செயல்பாடு, கார்டியாக் ஆக்டிவிட்டி ரெகுலேட் ஆகுது, என்னென்ன டிசார்டர்ஸ், இது வந்து கிளினிக்கலாக பார்க்க போகிற சில கண்டிஷன்ஸ், இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கம், நீங்களும் வந்து நிறைய டவுட்ஸ், இதை குவரிஸ்லாம் போட்டிங்கன்னா நல்லா இன்ட்ராக்டிவ் செஷனாக இதை கொண்டு போகலாமா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சர்க்குலேட்டரி பாத்வே, தட் இஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ரத்த குழா இருக்கு, அதில் உள்ள இருக்க ரத்தம், அந்த லிம்ஃப், அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு அந்த ரத்த குழா, அந்த பாத்வே, அதெல்லாம் தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே வந்து பாருங்க, நம்மளோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டரி பேட்டர்ன் இருக்கு. அது வந்து ரெண்டு வகைப்படுது. ஒன்று வந்து ஓப்பன் இல்லை க்ளோஸ்ட். ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பிரசன்ட் இன் ஆர்த்ரோபோட்ஸ் அண்ட் மொலாஸ்கஸ், in which blood pumped by the heart passes through large vessels into open spaces or body cavities called sinuses. இப்போ வந்து ரெண்டு வகையாக நம்ம கிட்ட வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கு. ஓப்பன் அப்படின்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்காவாசி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்ரோபோட்ஸ், இந்த மொலாஸ்கஸ், இதுல தான் இந்த ஓப்பன் சிஸ்டம் இருக்கு. அங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அந்த ரத்தம் வந்து ஹார்ட்ல இருந்து பம்ப் ஆகி எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ்க்கு போகுது. ஓகே, அந்த ஓப்பன் ஸ்பேஸ்க்கு என்ன பேருனா சைனசஸ்ன்னு பேரு. ஸோ பிளட் வந்து பம்ப் பட்டு எங்க செல்லப்படுது? சைனசஸ்க்கு செல்லப்படுது. இதே க்ளோஸ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அனலிட்ஸ், கார்டேட்ஸ்ன்னு இருக்கு பாத்தீங்களா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அனலிட்ஸ், கார்டேட்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து க்ளோஸ்டு சிஸ்டமா தான் இருக்கும். ஸோ இங்க வந்து என்ன நடக்கும்னா, இந்த பிளட் வந்து பம்ப் ஆகுறது ஒரு க்ளோஸ்டு நெட்வொர்க் ஆஃப் பிளட் வெசல்ல போக போகுது. ஸோ க்ளோஸ்டு நெட்வொர்க் ஆஃப் பிளட் வெசலுக்கு இது பம்ப் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓப்பன் சிஸ்டம் வந்து ரொம்ப லெஸ் ரெகுலேட்டட், ரொம்ப அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரெகுலேஷன் அப்படின்னு இருக்காது. எஸ் அரவிந்த், ஹாய், வெல்கம் டு த கிளாஸ். So it is very less regulated. But இங்க வந்து பாத்தீங்கன்னா closed circulatory systemல இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, we are going to have a very precise regulation. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ரெகுலேஷன். ஓகே, இதுதான் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியப்படணும். ஓகே, இது ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், இது க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓப்பன் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா, தட் இஸ் நம்ம உடம்போட நம்மளோட எல்லா ஆர்கானிசமோட உள்ள இருக்க அந்த வாட் யூ கால் த ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அணுக்கள் எப்படி அதை அரேஞ்ச் ஆயிருக்கோ அதோட தேவைக்கு நம்மளோட சர்க்குலேட்டரி சிஸ்டம் மாறப்படும். இப்போ ஆர்த்ரோபோட், மொலஸ்கஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரத்தம் பம்ப் ஆகி எங்க போக போது அந்த ஓப்பன் ஸ்பேஸ் சைனசஸ்க்குன்னு போகும். இதே நம்மள மாதிரி மனிதர்கள் இல்ல நம்ம வேற கார்டேட்ஸ் இல்ல அனலிட்ஸ், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிளட் பம்ப் ஆகி பிளட் வெசலுக்கு போக போகுது. அதனாலதான் இதை க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இன்னும் நல்லா புரியும். So single circulation system அப்படின்னா, in such system for one complete circulation through the body the blood passes only once through the heart. இப்ப வந்து பாருங்க, இப்ப வந்து நம்மளுக்கு வந்து இந்த கான்செப்ட் ரொம்ப புரியணும்னா, இதயத்துக்கு ஒரு முறை தான் இந்த blood பாஸ் ஆகுது. Such animals therefore have only deoxygenated blood in the heart. இங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள்
gills respiratory organ அதுல தான் வந்து நமக்கு அந்த ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் ஆகி ஆக்சிஜனேட்டட் blood வருது. இந்த ஆக்சிஜனேட்டட் blood அந்த மீனோட எல்லா உறுப்புக்கும் போகுது. அதுக்கப்புறம் அங்கிருந்து வரக்கூடிய அந்த டீஆக்சிஜனேட்டட் blood இதயத்துக்கு ஒரு முறை தான் வரப்போகிறது. ஸோ அப்ப இதயத்துல இங்க ஒன்றும் என்னதான் இருக்கும், வெறும் டீஆக்சிஜனேட்டட் blood தான் இருக்கும். திரும்பி இதை எடுத்துக்கொண்டு கில்ஸ்க்கு போய் ரத்தத்தை வந்து சுத்தகரிப்பு, தட் இஸ் ஆக்சிஜனேட் ஆகிறதுக்கு திரும்பி அங்க கொண்டு போக போகுது. ஸோ ஹார்ட்ல இது இந்த மாதிரி ஹார்ட்ல வெறும் டீஆக்சிஜனேட்டட் blood மாத்திரம் இருக்கிற இந்த ஹார்ட்டை வீனஸ் ஹார்ட்னு சொல்லுவோம். இந்த வீனஸ் ஹார்ட் எந்த உயிரினங்களுக்கு இருக்குன்னா, லைக் ஃபிஷஸ் வந்து நல்ல காமன் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இதே வந்து பாத்தீங்கன்னா டபுள் சர்க்குலேஷன் சொல்லுவோம். இது நம்மளுக்கெல்லாம் இருக்கக்கூடியது, ஹையர் ஆர்கானிசம்க்குலாம். இங்க என்ன இருக்குன்னா, for one complete circulation through the body, the blood passes twice through the heart. நம்மளோட மொத்த உடம்புலயும் அது சர்க்குலேட் ஆகி வர, ஓகேங்களா, இங்க என்ன ஆகும், 2 முறை இதயத்துக்கு வந்துட்டு போகும். அதனாலதான் இதுக்கு பேரு டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் அந்த பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தங்கள், தட் இஸ் இப்ப வந்து டயஃப்ரம் தான் லெவல் வச்சுப்போம். இப்ப வந்து டீஆக்சிஜனேட்டட் blood தலை, கழுற்று பகுதி இது எல்லாமே சுப்பீரியர் வெனாகேவா எடுத்துட்டு வரும். கால் பகுதி அந்த வயிற்று இதெல்லாம் இருக்கிறது இன்ஃபீரியர் வெனாகேவா எடுத்துட்டு வரும். இந்த டீஆக்சிஜனேட்டட் blood-ஐ இந்த வெனாகேவா எடுத்துட்டு வந்து நம்மளோட இதயத்துக்கு ரைட் ஏட்ரியம்ல செலுத்த போகுது. ரைட் ஏட்ரியம் தட் இஸ் அந்த ரைட் சைட்னாலே டீஆக்சிஜனேட்டட் blood. சோ இப்ப என்ன ஆகுது, இந்த ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து பல்மனரி ஆர்டரி, அதுதான் ஒரே ஆர்டரி டீஆக்சிஜனேட்டட் blood நம்ம பாடியில கேரி பண்ண போகுது. ஸோ இட் இஸ் கோயிங் டு கேரி இட் டு த லங்ஸ். லங்ஸ்க்கு எதுக்கு எடுத்துட்டு போகுது, அங்கதான் நம்ம ஏற்கனவே போன உங்களுக்கு பிரீதிங் சாப்டர்ல சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த பல்மனரி ஆர்டரி தான் அடுத்தடுத்து டிவைட் ஆகி பல்மனரி கேப்லரியாக வரும். அந்த பல்மனரி கேப்லரி தான் அந்த ஆல்வியோலைல அப்படியே ஒரு நெட்வொர்க் மாதிரி சுத்தி இருக்கு இல்லையா. ஸோ அங்கதான் வந்து நம்மளுக்கு கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். இப்ப பியூர் ஆக்சிஜனேட்டட் blood, நல்ல ஆக்சிஜனேட்டட் blood இப்ப லங்ஸ்ல இருந்து வரும்பொழுது எங்க வரும்னா 4 பல்மனரி வெயின் இதை எடுத்துட்டு வரும். பல்மனரி வெயின்னா இதுதான் ஒன்லி வெயின் தட் இஸ் கேரிங் த ஆக்சிஜனேட்டட் blood. ஓகேங்களாமா? சோ இந்த ஆக்சிஜனேட்டட் blood இப்ப எங்க வரும், இட் வில் கம் டு த லெஃப்ட் ஏட்ரியம். சோ லெஃப்ட் சைட்னாலே அது வந்து ஆக்சிஜனேட்டட் blood, ரைட் சைடா இது டீஆக்சிஜனேட்டட். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை இப்படி வந்து தட் இஸ் இந்த இதயத்துக்கு வரப்பட்டு திரும்பி இன்னொரு முறையும் இதயத்துக்கு வருது. சோ 2 முறை வருது. சோ இந்த ஆக்சிஜனேட்டட் blood தான் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்து அயோட்டா மூலமா நம்ம உடம்புல இருக்க உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இப்படிதான் நம்ம பாடியில blood சப்ளை ஆகுது. So that is how the blood, the oxygenated blood is carried to various body organs. இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லங்ஸ்ல இருந்து to the lungs, that is to the lungs and back, இது இருக்கிற லங்ஸ்ல இருந்து டு தட் பேக் வர்றதுதான் பல்மனரி சர்க்குலேஷன். இத லெசர் சர்க்குலேஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எஸ், குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எவ்ரிபடி ஆர் கமிங். வெரி குட் மார்னிங் ப்ளீஸ். ஓகே, புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கம்மா. சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட், தட் இஸ் எல்லா பாடி ஆர்கன்ஸ்ல இருந்து சுத்தி திரும்பி வந்து அந்த ஆக்சிஜனேட் ஆகி வருது பாத்தீங்களா, எல்லாமே போறது பெரிய சர்க்கிள். இதுக்கு என்ன சொல்லுவோம், இட் இஸ் கால்ட் த சிஸ்டமிக் சர்க்குலேஷன். தட் இஸ் எது சிஸ்டமிக் சர்க்குலேஷன், ஆக்சிஜனேட்டட் பிளட் இங்க இருந்து திரும்பி எல்லா உறுப்புகளும் போய் அங்க இருந்து டீஆக்சிஜனேட்டட் திரும்பி போற வரைக்கும் இதுதான் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். இன்னொரு பேரு கிரேட்டர் சர்க்குலேஷன் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ இந்த ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ் நம்ம எல்லாருமே பிகாஸ் ஆஃப் பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் வென்ட்ரிக்கல் ஆம்பிபியன்ஸ் ரெப்டைல்ஸ்ல மாத்திரம் இன்கம்ப்ளீட்டா இருக்கும் டபுள் சர்க்குலேஷன். பட் இதே பறவைகள் நம்மள மாதிரி இனங்களுக்குலாம் டபுள் சர்க்குலேஷன் இருக்கு. ஓகேங்களா? இப்ப வந்து பாருங்க, ஆல் வெர்டிபிரேட்ஸ் possess muscular chamber heart. நம்ம இதயம் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கைப்பிடி அளவு தான். பட் இந்த இதயம் வந்து பாத்தீங்கன்னா முக்கால்வாசி இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தசை. இது என்ன தசை அப்படின்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக்ல என்ன தசை அப்படிங்கறது யோசிப்பீங்க. அம்மா, நம்ம தசைகள்னா 3 வகைப்படும். ஸ்கெலிட்டல் மசில், அது நம்மளோட போன்ல அட்டாச் ஆயிருக்கு. ஸ்மூத் மசில்னும் போது நம்மளோட உறுப்புகள்ல இருக்கிறது. கார்டியாக் மசில் அப்படிங்கிறது தான் நம்ம இதயத்துல இருக்கு. சோ அந்த மசில் சேம்பர் தான் நம்ம ஹார்ட். ஓகேங்களா? சோ ஃபிஷஸ் ஹேவ் 2 சேம்பர். இப்ப யாருக்கெல்லாம் 2 சேம்பர் 3 சேம்பர் கன்ஃபியூஷன் இல்லாம படிச்சுப்போம். ஏன்னா அது முக்கியமான கொஸ்டின். இப்ப ஃபிஷஸ் வந்து நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். அது வந்து ஒரு 2 சேம்பர் ஹார்ட், அதுல ஒரு ஏட்ரியம் ஒரு வென்ட்ரிக்கல் இருக்க போகுது. இதே நீங்க ஆம்பிபியன்ஸ் அப்படிலாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆம்பிபியன்ஸ், ஓ ஃபைன் ஃபைன் ஃபைன், குட் குட் குட். ஓகே, ஸோ ஆம்பிபியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம்பிபியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are having என்ன இருக்கும் இங்க ஆம்பிபியன்னா
we are having 2 atria and 1 ventricle. So இது 3 chamber. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன்ல இது ஏற்கனவே வந்து 2 chamber அப்படின்னு சொல்லிட்டேன்ல. It has got an atria, it has got an ventricle. இப்போ ஃபிஷஸ்ல என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த deoxygenated blood இருக்குல்ல, that is the heart pumps out the deoxygenated blood which is oxygenated by gills and supplied to the other parts, from where deoxygenated blood is returned back to the heart, single circulation. So இங்க பாத்தீங்கன்னா ஃபிஷஸ்ல கில்ஸ்ல வந்து deoxygenated blood எடுத்து வரப்படுது, திரும்பி அது ஆக்சிஜனேட் ஆன பிளட்டை மீதி உறுப்புகளுக்கு எடுத்துட்டு போகுது, திரும்பி அந்த இம்பியூர் பிளட்டை ஹார்ட்டுக்கு எடுத்துட்டு வந்து அங்க இருந்து கில்ஸ்க்கு போகுது. ஸோ இது வந்து என்ன சர்க்குலேஷன், ஒரு முறை வருகிறதுனால இதை சிங்கிள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்றோம். இதே amphibians and reptilesல left atrium அது வந்து it will receive the oxygenated blood, அது வந்து gillsஆ இருக்கலாம், lungsஆ இருக்கலாம், skinஆ இருக்கலாம். ரைட் ஏட்ரியம் வந்து ஃபுல்லாவே deoxygenated. இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். பட் இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே amphibiansல சொன்னேன் 2 ஏட்ரியா இருக்கு, ஒரு வென்ட்ரிக்கல் தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? 1 ventricle only it has got, right? Yes, I hope you will understand. Just 1 minute. Just 1 minute. Yeah. So இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த ஏட்ரியா அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா இப்படி இருக்கு, நம்மளுக்கு இப்படி இருக்கு. ஸோ 2 ஏட்ரியா இருக்கு, ரைட் ஏட்ரியம் லெஃப்ட் ஏட்ரியம், ஒரே ஒரு வென்ட்ரிக்கல் இருக்கு. ஸோ இங்க இருந்து வந்து நம்மளுக்கு அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் ரைட் ஏட்ரியம்க்கு வந்துடும். நான் ஆம்பிபியன்ஸ் பத்தி பேசுறேன்னா லெஃப்ட் ஏட்ரியம்ல நம்மளுக்கு அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட், தட் இஸ் எதர் கில்ஸ், லங்ஸ், ஸ்கின், எங்க இருந்து வேணாலும் அது வரலாம். ஸோ இது இங்க இருந்து இப்போ வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட், இங்க வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட். பட் இந்த வென்ட்ரிக்கல்ஸ்குள்ள வரும்போது இது சிங்கிள் வென்ட்ரிக்கல். ஸோ இட் இஸ் கோயிங் டு கெட் மிக்ஸ்டு, ஸோ விச் பம்ப்ஸ் அவுட் மிக்ஸ்டு பிளட். அதனாலதான் இது இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன். ஸோ சில ரெப்டைல்ஸ், ஆம்பிபியன்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன். பட் இதே பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு செப்பரேட்டான விஷயம் நடக்குது. அது எப்படி நான் உங்களுக்கு அழகாக வரைந்து காமிக்கிறேன் பாருங்க. ஸோ செப்பரேட்டா இது எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா we are going to have say like this. So we are going to have 4 chambers. Like we will be having right atrium, right ventricle, left atrium, left ventricle. Okay va? So இங்க என்ன பண்ண போகுது, ஏட்ரியா the right side ஃபுல்லாவே நம்மளுக்கு இது deoxygenated அப்படின்னும் போது இது ஒரு தனி சுழலாகவும், இங்க oxygenated வந்தாலும் இது ஒரு தனி பாத்வேவாகவும் மிக்ஸ் ஆகாம பாத்துக்கப்படுது. So the ventricles, you can see that in birds and mammal, the oxygenated blood, deoxygenated blood right and left side ல இருந்து வருது பாத்தீங்களா? And it just passes to the ventricles of right side, left side. So the ventricles pump it out without any mixing. So mixing ஆகாம வெளியே pump ஆகுது. So you have 2 special circulatory pathway. One is the pulmonary circulation. இந்த பக்கம் இருந்து வர்றது systemic circulation. So இந்த மாதிரி 2 circulatory pathway இருக்கறனால தான் we are calling it as double circ. ஓகேங்களாமா? Able to follow? Yes students, good. Okay. Yes students, I am seeing you all. Good morning Varsha, Aditi, Arvind and all. So I hope you understood this. Any doubts you can post here. So இப்ப ஆரம்பிச்சதுல இருந்து உங்களுக்கு அந்த circulatory system எத்தனை pathways இருக்கு அப்படிங்கறத I am explaining. இப்ப human circulatory system பத்தி நம்ம டீடைலா படிக்க போறோம். Human circulatory system அப்படின்னும் போது it's a blood vascular system. நம்மளுக்கு உடம்புல எப்படி ஒரு 11 சிஸ்டம் இருக்கு, அதுல circulatory system one of the important system. ஏன்னா நம்மளோட பாடியோட ஹோமியோஸ்டேசிஸ் மெயின்டைன் பண்றதுக்கு இந்த சிஸ்டம் அவ்வளோ நல்ல வேலை பார்த்தே ஆகணும். ஸோ இது வந்து கோஆர்டினேட் பண்ணி எல்லாரும் கூட பாக்குறதுனால நம்மளுக்கு அந்த ஹோம் பிளட் வாஸ்குலர் சிஸ்டம்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹார்ட் இருக்கு, அது வந்து ஒரு மஸ்குலர் சேம்பர். அடுத்து நம்மளுக்கு நிறைய பிளட் வெசல்ஸ், அது வந்து பிரான்ச்சிங் பிளட் வெசல்ஸ், ஒரு மரத்தோட நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரத்தத்தை எடுத்துட்டு போகிற ஆர்டரிஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துட்டு வர இன்னொரு வெயின்ஸ் அப்படின்னு லிம்ஃப், இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு மரக்கிளைகள் போல நம்மளுக்கு அவ்வளோ அழகாக ஒரு பிரான்ச்சிங் பேட்டர்ன் ஆஃப் பிளட் வெசல்ஸ், ரத்த குழாக்கள் பார்ப்போம். அதுக்குள்ளே என்ன இருக்க போது இந்த பிளட் சேனல்ஸ் இதுதான். பட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் நான் பேசும்போது லிம்ஃபை பத்தி இங்க பேச மாட்டேன். ஹார்ட், பிளட் வெசல்ஸ், பிளட் இத பத்தி தான் நான் பேச போறேன். இப்ப ஹார்ட்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இட் இஸ் மீசோடெர்மல் ஆரிஜின். ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ரியோ டெவலப் ஆகும்போது எக்டோடர்ம், எண்டோடர்ம், மீசோடர்ம். ஸோ இந்த மீசோடர்ம்ல இருந்து உருவாகிறது தான் இந்த ஹார்ட். ஓகே, இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட thoracic cavityல 2 லங்ஸ்க்கு நடுவுல இருக்கு. So for example, you imagine the lungs. Okay, so in between the lungs, the heart is situated. இத mediastinum சொல்லுவோம். So it is situated in the thoracic cavity.
in between the lungs, tilted to the left. So slightly. So if heart இப்படி இருக்குன்னா the apex வந்து it is pointed to the left. இந்த heart வந்து பாத்தீங்கன்னா it will be double wall membrane. அது வந்து cover ஆயிருக்கிறது வந்து pericardium. Already சொன்னேன் it's a size of the clenched fist. So இது வந்து cover ஆயிருக்கிறது ரெண்டு layer of pericardium, outer pericardium, inner pericardium சொல்லுவோம். இல்ல visceral pericardium, parietal pericardium னு சொல்லுவோம். இதுதான் நம்ம இதயத்தை பேக் மாதிரி போட்டு கவர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ரெண்டு potential spaceக்கு நடுவுல we have a fluid what is called the pericardial fluid. So நம்ம heartல வந்து பாத்தீங்கன்னா we are having 4 chambers ma. So we are having 4 chambers, okay, which I already said. Just 1 minute. So we are having 4 chambers. The usually வந்து இந்த schematic-ஆ போட்டு படிச்சிட்டோம்னா கொஞ்சம் டக்குன்னு நமக்கு ஞாபகம் வரும். அதுக்கு தான் உங்களுக்கு இத போடுறேன். இத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு அப்புறம் ரியல் பிக்சர் வெச்சு நான் உங்களுக்கு சொல்லி தரமா. இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு அப்பர் சேம்பர் இருக்கு, ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம். அதே மாதிரி ரெண்டு லார்ஜ் லோயர் சேம்பர்ஸ் இருக்கு, ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இத வந்து பாத்தீங்கன்னா there will be a thin muscular wall. This is called the interatrial, just one, it's the interatrial septum. Okay, இந்த நடுவுல இருக்கக்கூடியது வந்து interatrial septum. இது ரெண்டு ஏட்ரியாவை பிரிக்கிறது. Next நம்ம கிட்ட இங்க ஒரு thick wall ஒன்னு இருக்கு. This is called the interventricular septum. Okay, let me look through, just 1 minute. Everything is fine here. Okay. I think now it's fine. Just 1 minute, let me check it. Okay, let me look through. Just 1 minute. I think the other side you will be having net issue. Everything is fine here. Okay. Yeah. Log out பண்ணிட்டு திரும்பி வாங்க. I think the things will be sorted out. So இங்க வந்து பாத்தீங்கன்னா you are having the interventricular septum. Okay, I just checked through ma just now. Okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா we are having the interventricular septum. Okay, and then you can see that the atrium and ventricle of the same side. Okay, you will be separated, that is separated by a thick fibrous tissue that is called the atrioventricular septum. AV. So interatrial septum, interventricular இரண்டுத்துக்கு நடுவுல இருக்குது. இது வந்து atrioventricular septum. இது புரிஞ்சிண்டா போதுமா? இங்க பாருங்க, இது வந்து உங்களுக்கு அடிஷனலா பாயிண்ட். The wall of the heart will have 3 layers. So outer-ஆ இருக்கிறது அதுக்கு என்ன பேரு? It is called the epicardium. So வெளியே இருக்கக்கூடிய அந்த புறம் வந்து epicardium. அதுல வந்து ரெண்டு லேயரா இருக்கும். That is which is the parietal pericardium, visceral pericardium. Parietal pericardium நம்மளோட thoracic cavity-ல ஒட்டிட்டு இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த visceral pericardium வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இதயத்தை அந்த வால்லே அப்படியே merge ஆயிருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த blood vessels, lymphatic எல்லாமே இருக்கும். that supply the myocardium. Myocardium அப்படினும்போது myona muscle, அது middle layer. So இதுதான் வந்து மெயினா அந்த cardiac muscle. Okay, it is composed of the cardiac muscle and it is responsible for the pumping action. It is responsible for the pumping action. நம்மளோட இதயம் அழகாக துடிப்பது அது வந்து it is because of the pumping action of the cardiac muscle. Okay, so 95% நம்ம இதயம் வந்து it is made up of this myocardium. endocardium போது நம்ம ரத்தம் அது உள்ள அந்த தொட்டிட்டு இருக்க அந்த இடம். So it is a thin layer of endothelium and it will have a thin layer of connective tissue. So இதுதான் அந்த smooth lining of chamber, blood vessel and the walls of the valve of the heart. இது எல்லாமே it is made up of endocardium. endothelium ங்கிறது ரத்த குழாயில இருக்க அந்த உள்ள இருக்க அந்த செல் லைனிங் அப், இது வந்து எண்டோகார்டியம். இது இதயத்துல இருக்க அந்த சேம்பர்ஸ உள்புறமாக லைனிங் பண்றது. இட் கவர்ஸ் the valves of the heart also. Okay, so இங்க பாருங்க, இப்ப இன்னும் நல்லா இந்த பிக்சர்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். See, it has got the 4 chambers. So what are the chambers? It has got the right atrium, it has got the left atrium, it has got the
right ventricle. இத பாருங்க, the thicker left ventricle. எப்பவுமே left ventricle வந்து thicker when compared with right ventricle in the ratio of 3:1. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த right atrium left atrium will be separated by interatrial septum. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வென்ட்ரிக்கிளும் will be separated by the interventricular septum. ஓகேங்களா? இதுதான் இந்த apex of the heart. அது எப்பவுமே நம்மளுக்கு லெஃப்ட் பார்த்து இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைட் ஏட்ரியம் will open. ஓகே, இதுதான் இந்த atrioventricular septum. அங்கதான் நம்மளுக்கு அந்த வால்வ் இருக்கும். ரைட் சைடா நம்மளுக்கு இருக்கிற வால்வ் தான் வந்து ட்ரைகஸ்பிட் வால்வ். 3 கஸ்ப் இருக்கும், நீங்க வேணா பார்த்தா தெரியும். இதுதான் அந்த கார்டேட் டென்டினே, அந்த ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர்ஸ் அது வந்து இங்க அட்டாச் ஆயிருக்கும். இது வந்து அந்த வால்வ் டிஸ்டார்ட் ஆகாம பாத்துக்கும். வால்வ்ஸ் ஏன் இருக்குன்னா பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட் ஆகாம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு இருக்குமா. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் வெனா கேவா ரைட் ஏட்ரியம்ல ஓபன் ஆகும். ஸோ ரைட் ஏட்ரியம்ல இருந்து நம்மளுக்கு ரைட் வென்ட்ரிக்கலுக்கு பிளட் through the opening of tricuspid valve உள்ள வரும். இப்போ இந்த ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பல்மனரி ஆர்டரி இது வழியாக, தட் இஸ் இந்த பல்மனரி ஆர்டரி அப்படிங்கிறதுக்கு அதுக்குள்ள போகும். அங்க போய் லங்ஸ்ல போய் பிளட் நல்லா சுத்தமா ஆக்சிஜனேட் ஆயிட்டு திரும்பி இந்த பல்மனரி வெயின்ஸ் மூலமா லெஃப்ட் ஏட்ரியமுக்கு வரும். இப்ப லெஃப்ட் ஏட்ரியம் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் ஏட்ரியமும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலும் பிரிக்கிற அந்த ஏவி அந்த வால்வ் இருக்குல்ல, அந்த வால், அதுல வந்து நம்மளுக்கு இங்க வந்து ஒரு மெயின் வால்வ் இருக்கும். தட் இஸ் கால்ட் த பைகஸ்பிட் வால்வ் ஆர் த மிட்ரல் வால்வ். ஓகே, ஸோ பிளட் வந்து லெஃப்ட் ஏட்ரியம்ல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு உள்ள வருமா. திரும்பி இங்க இருந்து என்ன ஆகும், இந்த அயோட்டா மூலமாக மீதி இருக்க நம்ம மொத்த உடம்புக்கும் இப்படிதான் சர்க்குலேட் ஆகும். ஓகேங்களாமா? எஸ், யூ ஆர் ஆல் ஏபிள் டு ஃபாலோ? எஸ், வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து பாருங்க, however the septa are separated, provided with an opening through 2 chambers of the same side, they are all connected. Okay, so the opening between right atrium and right ventricle is guarded by a valve. Okay, it is guarded by a valve. What we call that valve as? So we call it is guarded by the valve. Okay, so right side right ventricle என்னதான் இருந்தாலும், என்னதான் அதுக்குள்ள நடுவுல பிரிவினை இருந்தாலும், இது ரெண்டுத்துக்கும் கம்யூனிகேட் பண்ற அந்த ஓப்பனிங் வந்து guarded by a valve which is called tricuspid. இந்த மாதிரி 3 கஸ்ப் இருக்கறனால தான் அது tricuspid. இதே வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 கஸ்ப் இப்படி இருக்கும். அதனாலதான் இதுக்கு பேரு பைகஸ்பிட் வால்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களாமா? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த வால்வ் வந்து பாத்தீங்கன்னா சபரீஷ், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த வால்வ்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரைட் வென்ட்ரிக்கல்ல பிளட் இருக்கு. இப்ப இந்த பிளட் இங்க இருக்கும்பொழுது இது எப்பயுமே பின்பக்கம் பின்னாடி கொஞ்சம் தட் இஸ் பேக் ஃப்ளோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வால்வ் வந்து இருந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பேக் ஃப்ளோவை ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு வந்து வால்வ் வந்து இங்க வேலை பார்க்க போகுது. இட் ப்ரிவென்ட்ஸ் த பேக் ஃப்ளோ ஆர் ரீகர்ஜிடேஷன் ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்லுவோம்ப்பா. ஓகேவாப்பா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அந்த வால்வ்ஸ். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த க்ளோஷர் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வேலையை பாருங்க, எல்லாரும் கை ஒரு வாட்டி தட்டுங்க. ஸோ when you clap your hands தான் உனக்கு சவுண்ட் வருது. ஓப்பனிங் எப்பயுமே சவுண்ட் வராது. ஸோ க்ளோஷர் ஆஃப் த வால்வ்ஸ் தான் நம்மளுக்கு ஹார்ட் சவுண்டை கொடுக்க போகுது. எக்ஸாம்ல கண்டிப்பா இந்த கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எல்லாரும் அந்த ஓப்பனிங் தயவு செய்து கை தட்டுறதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஏதாவது ஒரு விஷயம் க்ளோஸ் ஆகும்போது தான் அந்த சத்தம் வருது. ஸோ க்ளோஷர் ஆஃப் த வால்வ்ஸ் தான் நம்மளுக்கு ஹார்ட் சவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ ஓப்பனிங் ஆஃப் த ரைட் அண்ட் த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருக்கு பாருங்களேன். இந்த பக்கம் வந்து பல்மனரி ஆர்டரி ஓப்பன் ஆகும், இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அயோட்டா இருக்கும். சோ இந்த ஓப்பனிங்ஸை வந்து கார்ட் பண்றது வந்து செமிலூனார் வால்வ்ஸ். சோ நம்மளுக்கு என்னென்ன வால்வ் சொல்லி கொடுத்தேன்? we are having tricuspid valve. அது எங்க இருக்கும்? between right atrium right ventricle. bicuspid or mitral valve இது எங்க இருக்கும்? between the left atrium left ventricle. செமிலூனார் வால்வ் இது எங்க இருக்கும்? அந்த பல்மனரி ஆர்டரி அயோட்டா அந்த ஓப்பனிங் அந்த இடத்தை கார்ட் பண்றதா இதோட வேலை. ஓகேங்களாமா? Yes, you are all able to follow. So the valves in the heart இருக்கு பாத்தீங்களா, இது வந்து யூனிடைரக்ஷனலா அந்த பிளட் அனுப்புறது. லைக் சபரீஷ் நீங்க டவுட் கேட்டீங்க. So it will not allow the backflow ன்னு சொல்லலாம். இல்ல ஒரே ரைட் ஏட்ரியம்னா ரைட் வென்ட்ரிக்கல் தான், திரும்பி அது ரிட்டர்ன் வரக்கூடாது, ஒரே டைரக்ஷன்ல போறதுதான் அதோட வேலை. So it is always from atria to ventricles, ventriclesல இருந்து pulmonary artery இல்ல aorta, so that it prevents the backflow. இதுதான் கான்செப்ட். Able to follow everybody? Yes. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு மசில் டிஷ்யூ. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அது கார்டியாக் மசில் அப்படின்னு சொல்றோம். இந்த கார்டியாக் மசிலோட சிறப்பு நான் இங்கேயே உங்களுக்கு ஒரு வாட்டி திரும்பி ரீகால் பண்றேன். லைக் ஸ்கெலிட்டல் மசில் இங்கேயும் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரையேஷன்ஸ் இருக்கும். தட் இஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆல்டர்னேட் லைட் அண்ட் டார்க் பேண்ட்ஸ். அதே மாதிரி இது வந்து இன்வாலன்ட்ரி, நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல.
இதோட nerve supply அப்படின்னு பாத்தீங்கன்னா it is by the autonomic nervous system, sympathetic, parasympathetic. ஓகேங்களா? இதோட இன்னொரு முக்கியமான சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா இது branching pattern-ஆ இருக்கும். இந்த cardiac muscle-ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய இந்த மாதிரி branching pattern-ஆக நிறைய branch ஆயிருக்கும். that is in the entire of the cardiac muscle நல்ல இந்த மாதிரி branching pattern-ஆ இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நடுவுல நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் வந்து intercalated disc அப்படின்னு சொல்லுவோம். intercalated disc இதுல வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு bridges மாதிரி இருக்கும். சோ இது வந்து ஒரு low resistance bridge. இது மூலமா action potential அந்த nerve impulse ஈஸியாக பாஸ் பண்ணும்போது entire muscle-ம் வந்து கடகடகடன்னு இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அந்த சீக்கிரமா ஒரு பாசிங் த கேம் விளையாடுற மாதிரி ஒரு மசில் செல்ல இருந்து இன்னொரு மசில் செல்லுக்கு த்ரூ இந்த இன்டர்கலேட்டட் டிஸ்க் மூலமாக அழகாக அந்த இன்ஃபர்மேஷன் அது வந்து கேப் ஜங்ஷன் சொல்லுவோம். ஸோ இன்ஃபர்மேஷன் சீக்கிரமா பாஸ் பண்றதுனால என்டையர் கார்டியாக் மசில் அந்த வென்ட்ரிக்கலோ ஏட்ரியாவோ வில் ஆக்ட் லைக் ஒரு சிங்கிள் யூனிட். அதுதான் இதோட அட்வான்டேஜ். ஸோ கார்டியாக் மசிலை பத்தி சொல்லணும்னா இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். the walls of the ventricles வந்து பாத்தீங்கன்னா they are very very thicker when compared with atria. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏட்ரியா வந்து ரொம்ப thin chamber, ventricle வந்து நல்லா thick. அதுலயும் left ventricle ரொம்ப thick when compared with right ventricle. ஏன்னா இப்ப வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்றோமோ நம்மளோட பாடியோட மசில் பில்ட் மாதிரி நம்ம ஹார்ட்டும் அந்த மாதிரி தான். இப்ப ரைட் சைடு ஆஃப் த ஹார்ட் என்னைக்குமே பாத்தீங்கன்னா அது ஒரு லோ ப்ரெஷர்ல வேலை பார்க்கறது. சோ அதனால அது ரொம்ப ஒரு தின் சேம்பரா தான் இருக்கும். பட் இதே லெஃப்ட் சைடு அப்படி கிடையாது, ஒரு ஹை ப்ரெஷர் சிஸ்டம். அந்த அளவுக்கு ப்ரெஷர் அது கொடுத்து பம்ப் பண்ணாதான் நம்மளுக்கு உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பிளட் ஃப்ளோ நடக்கும் இல்லையா, அந்த ப்ரெஷர் ஜெனரேட் ஆகும். சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா the ventricle has to push the blood against அந்த resistance. சோ லெஃப்ட் வென்ட்ரிக்கிளோட உங்களுக்கு அந்த thickness வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் when compared with right ventricle. 3:1 ratio. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. So there is a specialized cardiac நான் இன்னும் சைனோஏட்ரியல் போலப்பா நான் சொல்றேன். So a specialized cardiac musculature called nodal tissue. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா like we are having what is that you can see the part. Okay, so இப்ப வந்து பாத்தீங்கன்னா I'll just make ஒரு arbitrary diagram. Okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு டிஷ்யூஸ் இருக்கு. அது வந்து நம்ம நோடல் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். just 1 minute. ஓகே, ஸோ நம்மளுக்கு கார்டியாக் மசிலை தவிர நம்மளோட கார்டியாக் ஹார்ட்ல இன்னொரு டைப் ஆஃப் டிஷ்யூ இருக்கு. ஒரு டிஷ்யூ என்ன டிஷ்யூ சொல்லி கொடுத்தேன், கார்டியாக் மசில். இன்னொரு டிஷ்யூக்கு பேரு நோடல் டிஷ்யூன்னு சொல்றோம். இது என்ன மேம் நோடல் டிஷ்யூ அப்படிங்கறது இதோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேமா. நான் தமிழ்ல தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த வாட் யூ கால் நீங்க வந்து இங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா நோடல் டிஷ்யூ. இந்த நோடல் டிஷ்யூல நம்மளோட ரைட் சைடு ஆஃப் த ஹார்ட்ல அப்பர் கார்னர்ல ரைட் ஏட்ரியம், இது ரைட் ஏட்ரியம், இது ரைட் வென்ட்ரிக்கல், இது லெஃப்ட் ஏட்ரியம், இது லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ இந்த ரைட் சைட்ல அப்பர் கார்னர்ல நம்ம இங்க வந்து ஒரு நோடல் டிஷ்யூ பார்ப்போம். அதுக்கு பேரு தான் சைனோ ஏட்ரியல் நோடு. அனதர் மாஸ் ஆஃப் டிஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா லோயர் லெஃப்ட் கார்னர் இந்த ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம் கிட்ட இங்க ஒண்ணு பாப்பீங்க. ஸோ இது வந்து SA நோடு, சைனோ ஏட்ரியல் நோடு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த லோயர் போர்ஷன் ஆஃப் த ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம் அது க்ளோஸ்ல இங்க ஒண்ணு பாப்பீங்க. தட் இஸ் ஆன் த ரைட் ஏட்ரியமே. இதுக்கு பேர் வந்து ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு. நெக்ஸ்ட் வந்து ஒரு பண்டில் ஆஃப் நோடல் ஃபைபர்ஸ் பார்ப்போம். தட் இஸ் கால்ட் த AV பண்டில். இதுக்கு பேர் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டில் ஆர் பண்டில் ஆஃப் ஹிஸ்ன்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும்னா ரெண்டாக பிரியும், ரைட் பண்டில் லெஃப்ட் பண்டில்னு பிரிஞ்சு அந்த இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் இருக்குல்ல அந்த சைட்ல அப்படியே போகிட்டு so it is going to emerge on the top of the interventricular septum and it will divide into right bundle, left bundle. so நம்மளுக்கு என்ன இருக்குது, நோடல் டிஷ்யூ எப்படி பிரிக்கிறோம், ஒன்னு வந்து ரைட் அப்பர் கார்னர்ல நம்மளுக்கு வந்து சைனோஏட்ரியல் நோட், அதே ரைட் சைடுல லோயர் கார்னர்ல AV நோட், அடுத்து பண்டில் ஆஃப் ஹிஸ் அது வந்து அந்த இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் மேல வரும்பொழுது இரண்டாக பிரிய போகுது, ரைட் அண்ட் லெஃப்ட் பண்டில். ஓகேங்களாமா? ஓகே, ஏபிள் டு ஃபாலோ. ஸோ இங்க பாருங்க, இதுதான் அந்த SA நோட், இதுதான் ரைட் ஏட்ரியம், அதோட அப்பர் கார்னர்ல உங்களுக்கு இருக்கிறது SA நோட். SA நோட தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட். ஓகே, இட் இஸ் கால்ட் த பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட்மா. அடுத்து வந்து we are having the AV நோட். இது பாருங்க ரைட் ஏட்ரியம்ல லோயர் போர்ஷன் அந்த AV
செப்டம் அதுக்கு மேலேயே இருக்கு. அடுத்து வந்து இதுதான் அந்த ஏவி பண்டில் ஆர் த பண்டில் ஆஃப் ஹிஸ். இந்த இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் மேல வரும்போது இட் இஸ் டிவைடிங் இன்டு ரைட் பண்டில், லெஃப்ட் பண்டில். அதோட ராமிஃபிகேஷன் தட் இஸ் அழகான ஒரு கிளைகள் மாதிரி பிரியறது தான் அந்த புர்கஞ்சி ஃபைபர்ஸ். ஸோ இது இப்படி நிறைய கிளைகள் மாதிரி பிரியும். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், இட் இஸ் கால்ட் த புர்கஞ்சி ஃபைபர்ஸ். இந்த புர்கஞ்சி ஃபைபர்ஸ் தான் போய் எல்லா போர்ஷன்ஸ் ஆஃப் த மயோகார்டியல் செல்ஸ் எல்லாத்தையுமே போய் அந்த அந்த இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் ஆன் பண்ணும். ஓகே, ஸோ இங்க பாருங்க, the branches give rise to minute fibers through ventricular musculature on both sides, the Purkinje fibers. Purkinje fibers ஓட velocity வந்து அவ்வளோ அதிகம். It is around 4 meter per second. ஓகே, ஸோ அந்த நோடல் மஸ்குலேச்சரோட வேலை என்ன, அது வந்து ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியலை ஜென்ரேட் பண்றது. ஆக்ஷன் பொட்டன்ஷியல்னா என்ன சொல்லி கொடுத்தேன், அதுதான் அந்த இம்பல்ஸ். ஓகே, ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ். ஸோ எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை, எப்பவுமே வந்து ஒரு தசை வந்து எக்ஸைட் ஆகுது அப்படின்னும் போது அதுக்கு ஒரு தூண்டுதல் இருக்கணும். தேர் ஷுட் பி அ ஸ்டிமுலை. இங்க எந்த தூண்டுதலுமே இல்லாம தானாகவே இத என்ன சொல்றது, இந்த பொட்டன்ஷியலை டெவலப் பண்றது வந்து ஆட்டோ எக்ஸைட்டபிள், சுயமாகவே அது எக்ஸைட்டபிளா ஆகுது. அடுத்து வந்து தேர் இஸ் அ நம்பர் ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ். இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் ஆயிட்டு வரும். ஸோ சின்ஸ் சைனோ ஏட்ரியல் நோடு தான் மேக்சிமம் நம்பர் வந்து தர்றதுனால, தட் இஸ் 70 to 75 per minute கொடுக்கறதுனால இதுதான் நம்மளோட இதய துடிப்பை கண்ட்ரோல் பண்ணுது. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் த பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட். அந்த ரிதமிக் கான்ட்ராக்ட், அந்த ஹார்ட் கான்ட்ராக்ட் ஆகிறது, அந்த ஸ்பீடை வந்து டிட்டர்மைன் பண்றது இதுதான். அப்படிங்கும் போது இட் இஸ் கால்ட் த பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட். ஸோ ஒரு நிமிடத்துக்கு நம்மளுக்கு 70 to 75 டைம்ஸ் இன் அ மினிட் நம்ம இதய துடிப்பு இருக்கும். இது வந்து எங்க இருந்து ஆரிஜினேட் ஆகுது, எஸ்ஏ நோட்ல இருந்து ஆரிஜினேட் ஆகுது. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சா போகுதும். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமா, இப்ப வந்து நான் உங்களுக்கு இதயம் பத்தி சொன்னேன். இதயத்துல இருந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து இந்த இதயம் துடிப்பு வருதுன்னு சொல்லியிருக்கேன், எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார் போகுது, அடுத்து ஒரு ஸ்கூட்டர் இருக்கு, அடுத்து ஒரு சைக்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த கார் போற ஸ்பீடு, இப்போ வந்து அந்த காரை வந்து டோ பண்ணிட்டு இந்த 3 வண்டியும் வரணும்னு வச்சுக்கோங்க. அப்ப யாரோட ஸ்பீட்ல இந்த மீதி 2 வண்டி போகும், கார் டிட்டர்மைன் பண்றதுல தான் போகும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு எஸ்ஏ நோடு வந்து ஒரு பேஸ் மேக்கர். இப்ப இதே வந்துட்டு பாத்தீங்கன்னா, இப்ப திடீர்னு கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, ஓகேங்களா? இப்ப வேற ஏதோ ஒரு வண்டி வச்சு இதை டோ பண்ணும்போது அந்த வண்டியோட ஸ்பீட்ல தான் மீதி வண்டிகள் நகரும் அப்படின்ற மாதிரி தான். சோ நம்மளுக்கு எஸ்ஏ நோடு தான் பேஸ் மேக்கர். எல்லா டிஷ்யூவும், அந்த நோடல் டிஷ்யூலும் இம்பல்ஸ் ஜென்ரேட் ஆகும். பட் அது வந்து ரொம்ப குறைந்த நிமிடங்கள்ல அது ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால அதை வந்து நம்ம பேஸ் மேக்கர்னு சொல்ல மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹார்ட் ஃபெயிலியர்லாம் வருது, அந்த பிளாக் படிப்போம் நம்ம. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ எஸ்ஏ நோட் பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா ஏவி வந்து அதோட இம்பல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஹார்ட்டோட ரேட் எவ்வளோ ஆயிடும், 40 per minute ஆயிடும். புரியுதுங்களா? ஸோ எஸ்ஏ நோட்ல இருந்து வர்றதுனால தான் நம்மளுக்கு 70 to 75 beats per minute வருது. அண்ட் தட் இஸ் வை எஸ்ஏ நோட் இஸ் கால்ட் த பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட். ஓகேங்களா? இப்போ வந்து ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்ப்போம். ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து நிஜமாவே வியப்பு வைக்கக்கூடிய ஒரு அழகான உறுப்பு. எவ்வளவு அழகா ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு பாருங்க. இதை ஃபர்ஸ்ட் பேசிக்கா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு இதயத்தோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாதான் நான் உங்களுக்கு இதை அழகா சொல்லி தர முடியும். இல்லைன்னா உங்களுக்கு நான் இந்த உறுப்பை என்ன சொல்றேன் அப்படிங்கிறது அப்புறம் புரியாமையே போயிடும். ஓகேங்களா? இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் படத்தை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துடுறேன், ஒரு ஸ்கீமேட்டிக் டயக்ராம் வச்சு. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இங்க இருக்கிற எழுத்துக்களை படித்து அடுத்து இங்க இருக்க படங்களை காமிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஸ்கீமேட்டிக் டயக்ராம் வச்சு நான் உங்களுக்கு முதல்ல நான் சொல்லி கொடுத்துடுறேம்மா, அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ இதை வந்து வெனா கேவான்னு வச்சுப்போம். இதுதான் அந்த பல்னரி ஆர்டரி. அடுத்து இது என்னது, அயோட்டா. இங்க வந்து பல்னரி வெயின். இந்த மாதிரி ஒரு ஸ்கீமேட்டிக்கா வச்சு நம்ம படிச்சுப்போம். இங்கதான் ட்ரைகாஸ்பிட் வேல், இது பைகாஸ்பிட் வேல், இங்க செமிலூனார் வேல், இங்க செமிலூனார் வேல். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து கார்டியாக் சைக்கிள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன, கார்டியாக் சைக்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இதயத்துல அந்த பம்பிங் ஆக்ஷன் பாக்குறீங்க. இது வந்து ஒரு கோஆர்டினேட்டடா ஒரு சீக்வன்ஸா போகுது. இதயம் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது, ரிலாக்ஸ் ஆகுது, சுருங்கிறது, விரியது, சுருங்கிறது, கான்ட்ராக்ட் ஆகுறது சிஸ்டோல், விரியறது, அந்த ரிலாக்ஸ் ஆகுறது டயஸ்டோல். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேம்பர், தட் இஸ் நான் இப்ப ஏட்ரியல் சிஸ்டோல்ல இருந்து அடுத்த ஏட்ரியல் சிஸ்டோல் வரைக்கும் மொத்தம் அந்த ஈவெண்ட்டை ஒரு சைக்கிளாக நான் பார்க்கும்போது அதை கார்டியாக் சைக்கிள்னு சொல்றேன். இல்ல ஒரு வென்ட்ரிகுலர் சிஸ்டோல்ல இருந்து அடுத்த வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வரைக்கும் என்னென்னலாம் சேஞ்சஸ் நடக்குதோ அதை ஒரு கார்டியாக் சைக்கிள்னு சொல்றேன். ஸோ ஒரு கார்டியாக் சைக்கிள் நான் சொல்லும் போது என்னென்னலாம் சேஞ்சஸ் வரும், வால்யூம் சேஞ்ச் வரும், ப்ரெஷர் சேஞ்ச் வரும்,
எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸ் இருக்கும், மெக்கானிக்கல் சேஞ்சஸ், இத்தனை சேஞ்சஸ் நம்ம மொத்தமாக வைத்து அந்த ஈவென்ட்ஸை மொத்தமாக டெபிக்ட் பண்ணி படிக்கிறது தான் கார்டியாக் சைக்கிள். ஓகேங்களா? இதுல நிறைய பேர்களை வச்சு நம்ம மெடிக்கல் காலேஜஸ்ல நம்ம படிப்போம். லைக் வந்து பாத்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் சிஸ்டோல்னா இத்தனை ஃபேசஸ், சப் ஃபேசஸ் இருக்கும் அப்படின்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்க உங்க NCERT அளவுல கொடுத்துருக்கிறத நான் உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பேசிக்கா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஒரு வென்ட்ரிக்கல் சிஸ்டோல்ல இருந்து அடுத்த வென்ட்ரிக்கல் சிஸ்டோல் வரைக்கும் பேச போறேன். ஸோ ஒரு கார்டியாக் சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் 0.8 செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 0.8 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கார்டியாக் சைக்கிள். இதுல வந்து பாத்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் ஈவென்ட்ஸ் அப்படின்னு நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. வென்ட்ரிகுலர் ஈவென்ட்ஸ்னா என்ன? வென்ட்ரிகுலர்ல சிஸ்டோல், அடுத்து வென்ட்ரிகுலர் டயஸ்டோல். ஸோ இது ரெண்டையும் நான் பார்க்க போறேன். ஸோ வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வந்து 0.3 செகண்ட்ஸ், வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் வந்து 0.5 செகண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ டோட்டலா எவ்வளோ? 0.8 செகண்ட்ஸ். இதை தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்லி கொடுக்க போறேன். இப்ப வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் பத்தி நம்ம பார்க்க போறோமா? இங்க பாருங்கம்மா, இந்த வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் இப்ப என்ன ஆக போகுது? வென்ட்ரிக்கல் வந்து கான்ட்ராக்ட் ஆக போறத ஸ்டார்ட் பண்ண போறேன். அடுத்து வென்ட்ரிக்கல் டயஸ்டோல் திரும்பி சிஸ்டோலுக்கு வர வரைக்கும் போறது வந்து நான் ஒரு சைக்கிள்னு சொல்றேன். இப்ப புரியுதுங்களா? சோ இப்ப வந்து நான் கலர் மாத்துறேன். இப்ப யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். Yeah, surely. Yes, students, we will do our maximum help. Okay, sure. So, இங்க வந்து பாத்தீங்கன்னா we are having the entire of it. இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பேசிக் அந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா, லைக் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நான் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த வால்வ்ஸ் வந்து க்ளோஸ்டா இருக்கு. ஓகேங்களா? இப்ப வந்து என்ன ஆகுது? இப்ப வென்ட்ரிக்கல் வந்து கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்க போகுது. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட்னா நான் ரெண்டு வென்ட்ரிக்கலும் சேர்த்து பேசுறேன். ஏட்ரியா கான்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னும் போது நான் ரெண்டு ஏட்ரியாவையும் சேர்த்து பேசுறேன். இட்ஸ் a simultaneous contraction I'm speaking about. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிளட் வந்து ஏட்ரியால இருந்து வென்ட்ரிக்கலுக்கு வந்துட்டே இருக்கு. ஸோ ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுது? there is going to be start off. அங்க வந்து வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வந்து ஆரம்பிக்க போகுது. வென்ட்ரிக்கல் சிஸ்டோல் ஆரம்பிக்கும் போதே இந்த வால்வு க்ளோஸ் ஆயிடும். இந்த வால்வு என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த வால்வ் க்ளோஸ் ஆயிடுச்சு, இந்த வால்வும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னது? வென்ட்ரிக்கல் இப்ப கான்ட்ராக்ட் ஆக போகுது. பட் இந்த பக்கம் எல்லா வால்வ்ஸும் க்ளோஸ்டா இருக்கு. அப்ப உள்ள என்ன ஆகுது? வென்ட்ரிக்கல் இப்ப கான்ட்ராக்ட் ஆகுது. உள்ள கான்ட்ராக்ட் ஆகும் போது வால்யூம் மாறாது, உள்ள இருக்க பிரஷர் அதிகமா ஆகும். அப்ப என்ன ஆகும்? பிரஷர் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ இந்த பிரஷரோட இந்த வால்வ் இப்ப ஓபன் ஆயிடும். இந்த வால்வ் என்ன ஆயிடும்? இப்ப ஓபன் ஆயிடும். இப்ப பிளட் என்ன ஆகும்? வென்ட்ரிக்கல்ல இருந்து இப்ப எங்க வரும்? பல்மனரி ஆர்டரிக்கு போவோம், அயோட்டாக்கு போகும். நான் சொல்ல வருது புரியுதுங்களா? இப்ப பிளட் எல்லாம் இப்படி போகும்பொழுது திரும்பி இந்த பிளட் என்ன ஆகும்? பின்னோக்கி உள்ள வர பார்க்கும். எங்க வர பார்க்கும்? பல்மனரி ஆர்டரியில இருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் அயோட்டால இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் உள்ள வர பார்க்கும். அப்ப இமீடியட்டா அங்க என்ன ஆகும்? இந்த செமிலூனார் வால்வ் இப்ப டப்புன்னு திரும்பி மூடிக்கும். ஆல்ரெடி இந்த வால்வ் க்ளோஸ்டு. இப்ப இந்த வால்வ் பிளட் எல்லாம் வெளியே தள்ளினதுக்கு அப்புறம் இந்த வால்வ் இப்ப க்ளோஸ் ஆயிடும். அப்ப இப்ப இந்த வென்ட்ரிக்கல் இப்ப என்ன ஆகும்? உள்ள எதுவும் பிளட் இல்ல, பட் இப்ப வந்து அது ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். வென்ட்ரிகுலர் டயஸ்டோல். புரியுதுங்களா? இப்ப என்ன ஆக போகுது? வென்ட்ரிகுலர் டயஸ்டோல். இதோட பிரஷர் அந்த அளவுக்கு இங்க பயங்கரமாக உள்ள குறையும் பொழுது இந்த வால்வ் இப்போ ஓபன் ஆயிடும். இது ஓபன் ஆனோடனே என்ன ஆகும்? ரெண்டு பக்கம் ஏட்ரியால இருந்து இப்ப திரும்பி பிளட் வந்து வென்ட்ரிக்கலுக்குள்ள ஃபில் ஆக ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும்? இதோட ஃபுல்லா இங்க இருந்து எல்லா பிளட்டும் இங்க ஃபுல்லா ஆக ஆரம்பிக்கும் போது இங்க என்ன நடக்கும்? இப்போ இமீடியட்டா ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும்? பிரஷர் வந்து அந்த அளவுக்கு அதிகமா ஆகும் பொழுது இங்க என்ன ஆயிடும்? டப்புன்னு இப்ப க்ளோஸ் ஆயிடும். ஓகேவா? சோ இப்ப திரும்பி என்ன ஆகுது? வென்ட்ரிக்கல் சிஸ்டோல் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ ஒரு வென்ட்ரிக்கல் சிஸ்டோல்ல இருந்து இன்னொரு வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வரைக்கும் நம்மளுக்கு போறதுதான் வந்துட்டு இந்த கார்டியாக் சைக்கிள். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது இந்த பேசிக் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, we will start with it. So to begin with, we have 4 chambers of heart. எல்லாமே ரிலாக்ஸ் ஸ்டேட்ல இருக்கு. So they are in joint diastole. இப்போ வந்து எல்லாமே ரிலாக்ஸ்டா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் அசியூம் பண்ணிப்போம். இப்போ வந்து as the tricuspid and the bicuspid இந்த ரெண்டு வால்வ் ஓபன் ஆகும் பொழுது இந்த பல்மனரி வெயின், இந்த வெனா கேவால இருக்க பிளட், ஓகே, உங்களோட புக்ல இருக்கிறது அந்த பாயிண்டே நான் வச்சு சொல்றேமா. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஓகே, ஸோ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் மச் மோர் பெட்டர். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து அதை கஷ்டம்னு பார்த்தா தான் கஷ்டம். ஸோ இது ட்ரைகஸ்பைட், இது வந்து பைகஸ்பைட். ஸோ இங்க இருந்து இப்போ பிளட் வருது உங்களோட புக்ல கொடுத்தா மாதிரி. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளட் ஃப்ரம் வெனா கேவா, அப்புறம் பிளட் ஃப்ரம் பல்மனரி வெயின், இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் ஏட்ரியம் வருது. ஓகேவா? இந்த செமிலூனார் வால்வ்ஸ் இப்போ க்ளோஸ்ட் இந்த ஸ்டேஜ்ல.
இப்போ இந்த SA நோட்ல இருந்து வரக்கூடிய இந்த இம்பல்ஸ் இப்போ என்ன பண்ணுது, இந்த ஏட்ரியாக்குள்ள போகும்போது இப்போ இந்த ஏட்ரியா வந்து சிஸ்டோல் ஆகும். சிஸ்டோல்னா என்ன, ஏட்ரியா சைமுல்டேனியஸா கண்ட்ராக்ட் ஆகும்போது நம்மளுக்கு ஏட்ரியல் சிஸ்டோல் நடக்குது. இது வந்து 30% பிளட் வந்து ஏட்ரியால இருந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு போக பாக்குது. நெக்ஸ்ட் இந்த அந்த இம்பல்ஸ் வந்து ஏட்ரியால இருந்து இப்ப வென்ட்ரிகல்க்கு அந்த ஏவி நோட் அப்படியே உள்ள போகுது இல்லையா. சோ ஏவி பண்டில் மூலமா அந்த பண்டில் ஆஃபீஸ் இப்படி எல்லாம் போகும்போது நம்மளுக்கு என்ன ஆயிடுது, பிளட் அதுக்குள்ள ஏட்ரியால இருந்து வென்ட்ரிகல்குள்ள வந்துரும். ஓகேவா. இப்ப இந்த வென்ட்ரிகல் மசில்ஸ்க்கு அந்த இம்பல்ஸ் கிடைச்சிருச்சு. தேர் வில் பி வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். சோ இப்ப வந்து என்ன ஆயிடும், இங்க சிஸ்டோல் நடக்கும்போது ஏட்ரியா டயஸ்டோல் போகும். ஓகேவா. வென்ட்ரிகல் டயஸ்டோல்ல போகும்போது ஏட்ரியாக்கு சிஸ்டோல் நடக்கும். ஓகேங்களா. சோ இது மாறி மாறி இந்த மாதிரி தான் பம்ப் ஆகும். சோ வென்ட்ரிகல் சிஸ்டோல் இப்ப என்ன ஆகும், அதோட பிரஷர் இப்ப அதிகமாகும் பொழுது there will be closure of the both valve. இந்த ரெண்டு வேல்வ் ஏன் க்ளோஷர் ஆகணும், ஏன்னா பிரஷர் இங்க அதிகமாகும் போது பேக் ஃப்ளோ ஆக வாய்ப்பு இருக்கு. சோ அந்த பேக் ஃப்ளோ ஆகாம இருக்க இந்த ரெண்டு வேல்வும் இப்ப க்ளோஸ் ஆயிடும் டியூரிங் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். இப்ப என்ன ஆகும், பிரஷர் அந்த அளவுக்கு அதிகமாகும் போது இந்த வேல்வ் ஓபன் ஆகி இங்க இந்த ரெண்டு சாம்பர்ல இருக்க பிளட் அயோட்டா பல்மனரி ஆர்டரிக்கு தள்ளும். திரும்பி இது உள்ள எங்க பேக் ஃப்ளோ ஆகும்போது இந்த வேல்வ் மூடிடும். சோ இப்படிதான் நம்மளுக்கு அந்த சைக்கிள் போயிட்டே இருக்கும். இங்க பாருங்க, இது நாலுமே இப்ப இந்த ரிலாக்ஸ் ஸ்டேட்ல இருக்கு. இதுதான் ஜாயிண்ட் டயஸ்டோல். ஏட்ரியல் சிஸ்டோல் நம்மளுக்கு நடக்கும்போது வென்ட்ரிகல் என்னவா இருக்கணும், இட் ஷுட் பி டயஸ்டோல். சோ ஏட்ரியால இருந்து நம்மளுக்கு பிளட் வந்து வென்ட்ரிகலுக்கு வரும்பொழுது அடுத்து என்ன ஆகும், இந்த வென்ட்ரிகுலர் டயஸ்டோல்ல இருக்க போகுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏட்ரியா வந்து டயஸ்டோல்ல இருக்கும்போது இப்ப வென்ட்ரிகல் என்ன பண்ணும், இட் வில் கான்ட்ராக்ட் அண்ட் புஷ் த பிளட் டு த பல்மனரி ஆர்டரி அண்ட் த அயோட்டா. இதுதான் இந்த கான்செப்ட். இது நடந்துட்டே இருக்கும். சோ ஒரு சாம்பர்ல இருந்து இன்னொரு வரும்போது ஒன்னு கான்ட்ராக்ட் ஆகுது, இந்த பக்கம் ரிலாக்ஸ் ஆகுது. சோ இது பேக் ஃப்ளோ ஆகாம இருக்கிறதுக்கு அந்த வேல்வ் க்ளோஸ் ஆயிடும். அடுத்து அந்த பிரஷரை வச்சுதான் எங்க இருந்து எங்க அடுத்துன்றது நம்மளுக்கு வந்து வேல்வ், அந்த வேல்வ் ஓப்பனிங் எல்லாமே நம்மளுக்கு வந்து நடக்க போகுது. ஓகேங்களா. இப்ப வென்ட்ரிகுலர் பிரஷர் ரொம்ப ரொம்ப அதிகமா ஆகும்போது செமிலூனார் வேல்வ் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அது காட் ஆயிருக்கிறது இப்போ ஓப்பன் ஆயிடும். சோ பிளட் வந்து பல்மனரி ஆர்டரி ரைட் சைடும் அயோட்டாக்கு லெஃப்ட் சைடும் பிளட் வந்து புஷ் ஆயிடும். சோ இப்ப என்ன ஆகும், பிளட் வென்ட்ரிகல்ஸ்ல இருந்து அந்தந்த சர்க்குலேஷனுக்கு உள்ள போக ஆரம்பிச்சிடும். இப்ப வென்ட்ரிகல் மசில் ரிலாக்ஸ் ஆகும்போது அந்த பிரஷர் டிராப் ஆகும்போது there will be closure of semilunar valve. ஏன் க்ளோஷர் ஆகணும், அப்பதான் பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட் இன்டு த வென்ட்ரிகல் வராது. சோ வென்ட்ரிகல் பிரஷர் இன்னும் குறைய 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 என்ன ஆகும்னா டக்குன்னு இந்த ட்ரைகாஸ்பிட் பைகாஸ்பிட் வால்வ் ரெண்டுமே ஓபன் ஆகும். சோ பிரஷர் அந்த ஏட்ரியா இருக்கு பாருங்க, அங்க இருக்க பிளட் அப்படியே உள்ள வந்து அந்த வெயின்ஸ் உள்ள வந்து ரெண்டு ஏட்ரியாக்குள்ள வந்து ஃபில் ஆகும். அடுத்து அப்படியே அங்க இருந்து நெக்ஸ்ட் the blood will flow into the ventricle. ஒரு காலகட்டத்துல வென்ட்ரிகலோ ஏட்ரியாவும் will be in the relaxed state. அதுக்கு பேர் தான் ஜாயிண்ட் டயஸ்டோல். சோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு அந்த சைனோ ஏட்ரியல் நோட்ல இருந்து வரக்கூடிய நியூ ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஒரு வாட்டில இருந்து வந்து எப்படி மொத்தத்தையும் அந்த சிஸ்டோல் டயஸ்டோல் எல்லாத்தையுமே அது வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸா இந்த கார்டியாக் சைக்கிள் கொடுக்குதுங்கிறது தான் அர்த்தம். இத பாருங்க, ஏட்ரியல் சிஸ்டோல் பாருங்க, இந்த ஏட்ரியா கான்ட்ராக்ட் ஆகுது தெரியுதுங்களா. சோ பிளட் வந்து நான் ஏட்ரியால இருந்து இப்ப வென்ட்ரிகல்ஸ்க்கு உள்ள புஷ் ஆகுது. ஓகேங்களா. சோ ஏட்ரியா சிஸ்டோல்ல இருக்கும்போது வென்ட்ரிகல் வந்து டயஸ்டோல்ல இருக்கும். இப்ப வென்ட்ரிகல் சிஸ்டோல்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பாருங்க வால்வ்ஸ் எல்லாமே க்ளோஸ்ட். பட் இந்த வென்ட்ரிகல் சிஸ்டோல்ல இருக்கும்போது பாருங்க இந்த செமிலூனார் வால்வ்ஸ் இது ஓபன் ஆயிருக்கு. சோ ரெஸ்பெக்டிவ் அந்தந்த அயோட்டா பல்மனரி ஆர்டரி அங்க எல்லாமே நம்மளுக்கு பிளட் பம்ப் ஆகுது. இங்க பாருங்க, இப்ப டயஸ்டோல் அப்படின்னும் போது என்னது, வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லலாம் பாருங்க, அழகாக பிளட் வந்து ஏட்ரியால இருந்து அழகாக அந்தந்த ரெஸ்பெக்டிவ் வென்ட்ரிகலுக்குள்ள ஃபில் ஆகுது. சோ இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஆகும்போது தான் we call that as the joint diastole. சோ இப்படிதான் நம்மளுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவா ஒரு சீக்வன்ஸ் அழகாக அதை டிஃபைன் பண்ணலாம். Cardiac cycle is a coordinated sequence of event, okay, that is starting from one event to the next successive event. So from atrial systole to next atrial systole, ஆர் ஒரு வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் இருந்து அடுத்த வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். சோ இதுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த பிரஷர், வால்யூம், எலக்ட்ரிக்கல் எல்லா சேஞ்சஸையும் கோர்வையாக தான் நம்ம அதை கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ the sequential event in the heart which is cyclically repeated is the cardiac cycle. அதுலதான் it has got systole, diastole of both atria and ventricle. Atria systole போது diastole is relaxed, diastole systole போது atria is relaxed. இதுதான் நடக்குது. So as mentioned, heart வந்து it is around 72 times per minute. So many cardiac cycle will be performed. So normally வந்து it is 0.8 seconds. So ஒரு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 minute வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு சொல்றோம், it is around 60 seconds. So நம்மளுக்கு வந்து பல முறைகள் அந்த cardiac cycle வந்து நம்மளுக்கு நடக்க போறோம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணும். ஒரு வாட்டி நம்மளோட வென்ட்ரிகல் பம்ப் பண்ணா 70 ml blood நம்மளுக்கு தருது. So the amount of blood pumped by each ventricle, ஒரு வென்ட்ரிகல் ஒரு பம்புக்கு நம்மளுக்கு வெளியே தர்றது வந்து 70 ml.
இப்ப இதே வந்து ஒரு மினிட்டுக்கு அது தருது அப்படின்னும் போது 70 into 72 அப்படின்னு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 4900 ml, which is approximately 5 liters or 5000 ml. அதுதான் நம்ம கார்டியாக் அவுட்புட். ஒரு பீட்டுக்கு வெளியே தர்றது ஸ்ட்ரோக் வால்யூம், ஒரு நிமிடத்துக்கு நம்மளோட 2 வென்ட்ரிக்கல் பம்ப் பண்ணி வெளியே விடுறது கார்டியாக் அவுட்புட். அது எவ்வளோ? 5 லிட்டர். நம்ம பிளட் வால்யூம் எவ்வளோ? 5 லிட்டர். கார்டியாக் அவுட்புட் எவ்வளோ? 5 லிட்டர். ஸ்ட்ரோக் வால்யூம் ஒரு பீட்டுக்கு வெளியே தர்றது 70 ml. இது ஞாபகம் வச்சுக்கணும். The body has the ability to alter stroke volume, heart rate. So நம்ம ஹார்ட் ரேட்டை பொறுத்து நம்மளுக்கு வால்யூம் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம உட்காந்து கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து எனக்கு வந்து அட் ரெஸ்ட் நம்மளுக்கு இவ்வளவுதான் இருக்கும் 70 ml. இப்ப இதே ஒரு கடினமான வேலையை நம்ம செய்யும் பொழுது என்னோட பாடிக்கு தேவையான நீடுக்கு என்னோட அவுட்புட் மாறப்படணும். அப்பதான் அந்த டிமாண்ட்ஸ் வந்து பூர்த்தி ஆகும். சோ அப்ப வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்? டிபெண்டிங் ஆன் தட் நம்மளோட கார்டியாக் அவுட்புட் மாறும். சோ எக்ஸசைஸ் போது அது மாறும். இட் வில் பி சேஞ்ச்ட். ஓகேங்களா? எல்லாருக்கும் புரியுதா? எஸ். சோ கார்டியாக் சைக்கிள்ல வந்து முக்கியமானது என்னன்னா ஹார்ட் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. நான் திரும்பி சொல்லியிருக்கேன், கை வந்து தட்டினாதான் சத்தம் வரும். இது அழகாக இந்த ஹார்ட் சவுண்டு எப்படி வருதுன்னா நம்மளோட வால்வோட க்ளோஷர்ல நம்ம கேட்கக்கூடிய அந்த சத்தம் தான் அந்த ஹார்ட் சவுண்ட்ஸ். ஆக்சுவலி வந்து 4 சவுண்ட் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். உங்களுக்கு உங்க டெக்ஸ்ட் புக்ல 2 சவுண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹார்ட் சவுண்ட், செகண்ட் ஹார்ட் சவுண்ட். ஆக்சுவலா இதை லேப்டாப் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஸ்டெத்தோஸ்கோப் வச்சுதான் நம்ம இந்த சவுண்டை வந்து கேட்க முடியும். ஓகேங்களா? பட் இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அதுக்கு பேரு போனோகார்டியோகிராமா. ஆல் 4 சவுண்ட்ஸ் கேன் பி ரெக்கார்டட். ஃபர்ஸ்ட் ஹார்ட் சவுண்டோட காரணம் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஷர் ஆஃப் ஏவி வால்வ், ட்ரைகாஸ்பிட் பைகாஸ்பிட் வால்வ். இதோட க்ளோஷர் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹார்ட் சவுண்ட் வரும். க்ளோஷர் ஆஃப் த செமிலூனார் வால்வ் தான் நம்மளுக்கு செகண்ட் ஹார்ட் சவுண்ட் வரும். இந்த சவுண்ட்ஸ் ஏன் ரொம்ப முக்கியம்னா இப்ப சரியாக வால்வ்ல வரக்கூடிய வியாதிகள் சரியாக க்ளோஸ் ஆகல, இல்ல வால்வ் இன்காம்பிட்டன்சி, இல்லனா வால்வ்ல வந்து ஏதோ ஒரு அட்ரீசியா இல்ல ஏதாவது வால்வுலர் டிஸ்பங்க்ஷன் இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும்? வால்வ் சரியாக மூடாத பொழுது ரத்தம் வந்து பின்னோக்கி பாயும். தட் இஸ் பிளாக் ஃப்ளோ. அந்த ரீகர்ஜிடேஷன் பாசிபிளா இருக்கும். சோ நம்மளுக்கு வந்து இதயம் அந்த சவுண்ட் வந்து நம்மளுக்கு மர்மர், abnormal heart sounds murmur அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? abnormal heart sounds we call it as murmurs. so இந்த abnormal heart sounds murmurs அப்படிங்கறத நம்ம கேட்போம். அதை வச்சு நம்மளோட கார்டியாலஜிஸ்ட் வந்து டயக்னோஸ் பண்ண உதவும். பாருங்க, இந்த கார்டியாக் சவுண்ட்ஸ் ப்ராமினென்ட்டா நம்மளுக்கு 2 சவுண்ட் கேட்கும். இங்க பாருங்க, இந்த வால்வ் மூடும் போது தான் இதுதான் ட்ரைகாஸ்பிட் பைகாஸ்பிட் வால்வ், ஏவி வால்வ்னு சொல்லுவோம், ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வ். இது மூடும் போது தான் நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹார்ட் சவுண்ட் கேட்கும். இது ரொம்ப லாங்கர் டியூரேஷன், ஒரு லோயர் ஃப்ரீக்வன்சி, நல்ல லவுட் பிச், நல்ல லவுட் வால்யூமா கேட்கும். இதுதான் அந்த சவுண்ட். இப்போ இதே செகண்ட் ஹார்ட் சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஷர் ஆஃப் த செமிலூனார் வால்வ், அந்த பல்மரி ஆர்டரி அயோட்டா அங்க காட் பண்ற அந்த வால்வ். இது கொஞ்சம் ஷார்ட்டர் டியூரேஷன் தான், பட் நல்ல ஷார்ப்பர், சாஃப்டர் இன் வால்யூம். இதுதான் அந்த சவுண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஆர் ஏபிள் டு ஃபாலோ எவ்ரிபடி? எஸ். ஓகே, இப்போ வந்து பிளட் பிரஷர் பத்தி பார்ப்போம். பிளட் பிரஷர்னா என்ன அர்த்தம்? the pressure exerted on the walls. இப்போ வந்து ஒரு fluid ஒரு இருக்கு, ஒரு 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 க்ளோஸ்ட் சேம்பரா இருக்கு நம்மளோட ரத்த குழாய் மாதிரி, அதுக்குள்ள ஒரு fluid பாஸ் ஆகுது. சோ இதோட பிரஷர் அந்த வால்ஸ்ல என்ன எக்ஸர்ட் ஆகுதோ the lateral pressure, அதை தான் நம்ம வந்து பிளட் பிரஷர் சொல்றோம். இதுல ஆர்டரிஸ்லயும் இருக்கும், வெயின்ஸ்லயும் இருக்கும், பட் நம்ம பேசுறது வந்து ஆர்டீரியல் பிளட் பிரஷர். சோ பிளட் பிரஷர் when arteries வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான இருக்கும். ஓகே, பட் இது வந்து இதயத்துக்கிட்ட இருக்கும்போது அவ்வளோ ஹையா இருக்கும், பட் அப்படியே தொலைவாக போகும்போது அப்படியே டிராப் ஆகும். So BP will decrease from arteries to vein. Okay, so பாத்தீங்கன்னா வெயின் வந்து லோ பிரஷர், ஆர்டரிஸ்ல வந்து அதிகமா இருக்கும். BP எப்படி மெஷர் பண்ணுவோம்? அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேரு ஸ்பிக்மோமேனோமீட்டர். சப்போஸ் ஸ்பிக்மோமேனோமீட்டர்ங்கிற ஒரு கருவியை வச்சுதான் நம்ம இந்த லெஃப்ட் சைட் ப்ரிஃபரபிளி இங்க வந்து நம்ம இந்த நீங்க வந்து பாத்திருப்பீங்க பிளட் பிரஷர் அந்த கஃபை கட்டிடுவாங்க, அதை வச்சுதான் நம்ம இந்த பிரஷர் வந்து மெஷர் பண்ண முடியும். ஓகேங்களா? So the normal value is 120/80 millimeters of mercury. இந்த 120 வந்து systolic blood pressure. ஓகே, இந்த 80ங்கிறது வந்து diastolic blood pressure. So இது வந்து systolic pressure and the contraction of the ventricle in the 120. 80ங்கிறது the diastolic pressure during relaxation of the ventricle during the cardiac cycle. ஓகேங்களா? So இப்ப பாருங்க, சில்ட்ரன்லாம் வந்து BP வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் when compared with adults. இதே வந்து ஆவரேஜ் ஓல்ட் ஏஜ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆர்டரிஸோட எலாஸ்டிக் தன்மை போகும்பொழுது வாட் வி கால் இட் அஸ் ஆர்டரியோஸ்க்ளீரோசிஸ் சொல்லுவேன். அங்க வந்து இந்த 150 கீழ் 90 mmHg அந்த மாதிரி வந்துரும் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ கெமிக்கல்ஸ் கூட நம்மளோட பிளட் ப்ரெஷரை வந்து என்ன சொல்றது ஏற்றும் இறக்கும். ஸோ கெமிக்கல்ஸ் வந்து அந்த வாசோடைலேட்டர்ஸ் வந்து சிலது வந்து பிளட் ப்ரெஷரை குறைக்கும், லைக் பிராடிகைனின். இதே வாசோ கன்ஸ்ட்ரிக்டார்ஸ் லைக் ஆஞ்சியோடென்சின் 2 இதெல்லாம் என்ன பண்ணும்? பிளட் ப்ரெஷரை அதிகப்படுத்தலாம். ஸோ ஹிஸ்டமைன், பிராடிகைன் இதெல்லாம் வாசோடைலேட்டர். அட்ரினலின்
அதிகப்படுத்தும். இட்ஸ் a vasoconstrictor. அடுத்து ECG. இது எல்லாருமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எலக்ட்ரோகார்டியோகிராம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரோகார்டியோகிராஃப் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வில்லியம் எய்ன்தோவன் இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் எலக்ட்ரோகார்டியோகிராஃபி. இவர் தான் வந்துட்டு அந்த ECGங்கிற மெஷினை வந்து கண்டுபிடிச்சு ECG ரெக்கார்டிங் இவர் பண்ணுவாரு. எலக்ட்ரோகார்டியோகிராஃப் தான் இன்ஸ்ட்ருமெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரோகார்டியோகிராம் தான் உங்க கையில கிடைக்கிற அந்த பேப்பர். ஸோ நீங்க வந்து மூவிஸ்ல பாத்திருப்பீங்க, இல்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல டைரக்டா பாத்திருப்பீங்க. ஒரு பேஷண்ட்னா அங்க கனெக்ட் ஆகி பிபிபி அந்த சவுண்ட் வந்துட்டே இருக்கும். இப்ப திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா ஒரு அப்படியே ஒரு லைன், ஒரு சிங்கிள் லைன் மாதிரி போகும். ஓகே, இந்த பேஷண்ட் கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ECG அப்படின்னா அர்த்தம் நம்மளோட உடம்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த இதயம் வந்து துடிக்கிறதுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி வருது பாத்தீங்களா. ஸோ நம்மளோட ECG வந்து இட் இஸ் நத்திங் பட் ரெக்கார்டிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஹார்ட். ஓகே, அந்த எலக்ட்ரிக்கல் பிகாஸ் நம்மளோட என்டையர் பாடி வந்து அந்த பாடி ஃப்ளூயிட்ஸ் இஸ் a குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அங்க இருக்கக்கூடிய அந்த இம்பல்ஸை எடுத்து அழகாக அந்த ECG-யாக நம்ம வந்து அந்த ரெக்கார்டிங்ல பாக்குறோம். ECG வந்து எப்படின்னா என்கிட்ட ஒரு ECG கொடுத்து நீங்க பாருங்க அப்படின்னா இட்ஸ் a window to the heart. நான் வந்து ஒரு விண்டோ கொடுத்து உன் ஹார்ட் எப்படி இருக்குன்னு உனக்கு உள்ள அதோட ஃபங்க்ஷனிங்க பார்க்கணும்னா ECG-யை பார்த்து ஒரு மனிதனோட இதயத்துல என்ன பிரச்சனை அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ECG is a graphical representation of the electrical activity of the heart during the cardiac cycle. நான் சொன்னல எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸ் இருக்கும், மெக்கானிக்கல் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இங்க வந்து அந்த எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸ் தான் நீ வந்து ECG-யா ரெக்கார்ட் பண்ற. இங்க பேஷண்ட்டை வந்து we will be connecting to the leads. 12 லீட் சிஸ்டம் இருக்கு. ஸோ நம்ம வந்து அந்த லீட்ஸ் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ 1 to each wrist, அப்புறம் செஸ்ட், இங்க எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணிட்டு மிஷின்ல கனெக்ட் பண்ணி நம்ம மானிட்டர் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ வி கெட் த ஸ்டாண்டர்ட் வேவ்ஸ் P, QRS and T wave. ஓகேங்களா. ஸோ இங்க பாருங்க the P wave is because of atrial depolarization. So the P wave is because of atrial depolarization or atrial excitation. It is the first positive wave. இது வந்து ஏட்ரியா வந்து அந்த டீபோலரைஸ் ஆகி அந்த எக்ஸைட் ஆவறத P wave ஆக குறிக்கப்படுது. அதனால there will be contraction of the atria. QRS complex வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ventricular depolarization. P wave எதை குறிக்கிறது? ventricular depolarization. இது எக்ஸாம்ல கேட்பாங்கமா. சோ இது வந்து வர்றதுனால தான் there will be ventricular contraction. So then we have இது வந்து பாத்தீங்கன்னா இது நெகட்டிவ் வேவ். இது வந்து R is a positive wave, S is also a negative wave. Then you can see the T wave. T wave வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா ventricular repolarization. That is ventricle வந்து இயல்பு நிலைக்கு வர்றதுதான் நம்ம வந்து ventricular repolarization அப்படின்னு சொல்றோம் the T wave. So T wave வந்து it is marking the end of the systole. ஓகேங்களா. So இதுதான் the concept. So P wave, QRS, T wave, P wave atrial depolarization, QRS ventricular depolarization. P wave atrial depolarization, QRS ventricular depolarization, T wave ventricular repolarization. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டு நெகட்டிவ் வேவ். சம்டைம்ஸ் U wave னு கூட இருக்கும். It is because of the repolarization of papillary muscle கூட சொல்லுவாங்க. ஓகே. சோ ஆப்வியஸ்லி வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்ப வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து இது வந்து P wave னு வச்சுப்போம். சோ இந்த ரெண்டு R வேவுக்கு நடுவுல இருக்க இந்த இடைப்பட்ட இதை வச்சு நம்ம ஹார்ட் ரேட் கால்குலேட் பண்ணலாம். So by counting the number of QRS complex that in a given, you can determine the heart rate also. So in the ECG வச்சு we can knowing all the shape and waves இதெல்லாம் வச்சு we can find out the disease. So ரொம்ப clinical significance ரொம்ப முக்கியம். Okay வா students? So next we'll go to the double circulation. Double circulation அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நம்மளோட blood வந்து strictly எங்க போகுது? blood vessels. blood vesselsனா நான் யாரை மீன் பண்றேன்? arteries and veins. So artery and vein ல வந்து மொத்தம் 3 லேயர் இருக்கு. The inner lining is a squamous epithelium, endothelium, that is tunica intima. Middle layer வந்து பாத்தீங்கன்னா smooth muscles, elastic fibers இருக்கும், that is tunica media. Outermost இருக்கிறது tunica adventitia, அது full of fibrous connective tissue with collagen. So உள்ள இருக்கிறது squamous cells, நடுவுல இருக்கிறது smooth muscle, elastic fiber, வெளியில இருக்கிறது collagen fiber, fibrous connective tissue. Intima, அடுத்து வந்து media, அடுத்து adventitia. ஓகே. சோ நீங்க இப்படி ரிவர்ஸ்லயும் இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், AMI அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சோ as mentioned நம்மளுக்கு வந்து blood எங்க இருந்து பம்ப் ஆகுது? ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து பல்மனரி ஆர்டரிக்கு போகுது. இது உங்களுக்கு நான் திரும்பி ரெண்டாவது முறை இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ திரும்பி புரிஞ்சுக்கோங்க. Okay, I'm just explaining it again with a schematic diagram. You can see the right ventricle. இங்க இருந்து என்ன ஆகுது? The deoxygenated blood is pumped to the pulmonary artery.
இந்த பல்மனரி ஆர்டரியில இருந்து blood எங்க போகுது? It is going to the lungs. From there the oxygenated blood இப்ப எங்க வருது? Pulmonary veins. Okay, it is coming through the pulmonary veins, okay, into the left atrium. So இந்த pathwayக்கு பேர் தான் pulmonary circulation, lesser circulation. So the oxygenated blood after it is entering, then it will enter into the aorta. Okay va? So it is carried by network of arteries. It is carried by the network of arteries into the tissues. நம்மளோட tissues, நம்ம உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் எடுத்து செல்லப்படுது. So by how? Aorta, arteries, arterioles, capillaries அப்படிதான் பிரியும். capillaries, ஓகேவா? அடுத்து இங்க இருந்து நான் venules ஸ்டார்ட் ஆகும். இங்க இருந்து deoxygenated blood ஸ்டார்ட் ஆகும். So venules, veins அப்படியே தான் vena cava, superior vena cava, inferior vena cava வந்து right atrium வந்து mix ஆகும். So this entire இதுக்கு பேர் தான் systemic circulation or greater circulation. So இங்க பாருங்கம்மா, இதுதான் அந்த tunica externa, outermost, it's also called tunica adventitia, full of collagen fibers. இதே வந்து நடுவுல இருக்க அந்த லேயர் வந்து tunica media, fully made up of smooth muscle and elastic fibers. Innermost வந்து tunica interna or endothelium, அந்த squamous cells இருக்கு. இங்க பாருங்க, ஆர்டரியில வந்து அந்த எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இதே வெயின்ஸ்ல பாருங்க இது கம்மியா தான் இருக்கு. கேப்லரியில சுத்தமாவே கிடையாது. சோ இப்படிதான் நம்மளோட blood vessel histology இப்படிதான் இருக்கும். திரும்பி பாருங்க. So the blood which is coming from right atrium, and the deoxygenated blood enters into right ventricle through tricuspid valve. Right ventricle இருந்து pulmonary artery எடுத்து சென்று லங்ஸ்க்கு போய் சுத்தமாயி oxygenated blood pulmonary vein ஆக மூலமாக left atrium க்கு வரும். left atrium ல இருந்து left ventricle. இப்ப left ventricle ல இருந்து blood வந்து என்ன ஆகும்? It will pass on to the என்ன ஆகும்? It will pass to the aorta. So aorta மூலமாக மொத்த உறுப்புகளுக்கும் போக போகுது. So அங்க வந்து பாத்தீங்கன்னா that is எப்படி மொத்த உறுப்புன்னு எப்படி aorta, arteries, arterioles, capillaries னு வரும். அடுத்து இங்க இருந்து அந்த சுத்தம் deoxygenated blood ன்னு சொல்றோம் இல்லையா, impure blood, அது வந்து venules மூலமாக வரும். So venules, veins அப்படியே vena cava ஆக திரும்பி right atrium வரும். So இதுதான் அந்த pulmonary circulation, இது வந்து அந்த systemic circulation. ஓகேங்களா? So the systemic circulation provide nutrients, oxygen, other essential to tissues. அதே நேரத்துல கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல் சிஸ்டம் இருக்கு between the liver and the intestine. அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் சொல்லுவோம். இது மெயினா என்ன பண்ணும்னா இன்டெஸ்டைனும் லிவருக்கும் இடைப்பட்ட நடுவுல வந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்டு சிஸ்டம். பிஃபோர் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் போறதுக்கு முன்னாடி இங்க வந்து போகுது. ஸோ அதே மாதிரி ஹார்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு கொரோனரி சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ தட் வில் சப்ளை பிளட் டு த கார்டியாக் மசில். ஸோ இங்க வந்து பாருங்க ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம். இங்க வந்து ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க ஹார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்டாமினல் ஹெப்பாட்டிக் ஆர்டரி மூலமா லிவருக்கு வந்து பிளட் வருது. ஓகேங்களா? இப்ப இதே வந்து இன்டெஸ்டைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வெயின்ஸ் மூலமாக அங்க இருக்கப்பட்ட பொருட்கள்லாம் அப்சார்ப் ஆகி எல்லாமே த்ரூ ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் மூலமாக லிவருக்கு வந்துடும். லிவருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹெப்பாட்டிக் வெயின் இன்ஃபீரியர் வெனா கேவா மூலமாக இதயத்துக்கு அப்புறமா செல்லும். ஸோ இதுக்கு பேரு தான் அந்த ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சர்க்குலேஷன். ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் ப்ராப்பர் டைமுக்கு ரீச் ஆகலாம். அப்சார்ப்டு நியூட்ரியன்ஸ் வந்து டைஜஸ்டிவ் ட்ராக்கு இருந்து டைரக்டா லிவருக்கு போகுது. ஏன்னா நம்மளுக்கு லிவர் வந்து ஒரு பெரிய மெட்டபாலிக் ஃபேக்டரி இல்லையா? ஸோ நியூட்ரலைஸ் பண்ணிடும் நிறைய டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ். ஸோ வீனஸ் ட்ரைனேஜ் ஃப்ரம் பேங்க்ரியாஸ், ஸ்பீன் எல்லாமே வந்து இங்க போற. அதுதான் அந்த மெயின் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம். ரெகுலேஷன் ஆஃப் கார்டியாக் ஆக்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் வந்து ரெண்டு விதமாக ரெகுலேட் ஆகும். ஒன்னு ஹார்மோன்ஸ், ஒன்னு நர்வ்ஸ். ஸோ இந்த நோடல் டிஷ்யூக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு, தட் இஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தனக்கு தானே அதை ரெகுலேட் பண்ணிக்கும். ஸோ தேர் ஆட்டோ ரெகுலேட்டட். அதனால இது ஃபுல்லா மயோஜெனிக். பட் என்னதான் அப்படி இருந்தாலும் மெடுலா ஆப்லங்கேட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து அங்க இருந்து ஒரு ஸ்பெஷல் சென்டர் இருக்கு. அதுதான் நம்மளோட ஃபுல் இதயத்தை வந்து கட்டுப்பாட்டுல வச்சுக்கும். எப்படி வச்சுக்கோன்னா நம்மளுக்கு அட்டானாமிக் நர்வஸ் சிஸ்டம்னு இருக்கு, சிம்பத்தட்டிக், பாராசிம்பத்தட்டிக். சிம்பிளா சொல்றேன்னா ஒன்னே ஒன்னு சொல்றேன். பாராசிம்பத்தட்டிக்னா எப்படின்னா ஒரு சைக்கிள் ஓடும் போது நம்ம பிரேக் போட்டா எப்படி சைக்கிள் நிக்குதோ, ஹார்ட்டுக்கு வந்து பிரேக் யாருன்னா பாராசிம்பத்தட்டிக். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ பாராசிம்பத்தட்டிக் வந்து பிரேக் மாதிரி. அப்ப இதய துடிப்பு என்ன ஆகும்? கம்மியாகும். சிம்பத்தட்டிக் வந்து ஆக்சிலேட்டர் அழுத்துற மாதிரி. சோ இதய துடிப்பு அதிகமாகும். சோ பாராசிம்பத்தட்டிக் வந்து will decrease the heart rate, break. இதே வந்து ஸ்பீட் அதிகப்படுத்தணும்னா சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் ஹார்ட் பீட். இதை தவிர ஹார்மோன்ஸ்னா நான் சொன்ன அட்ரினலின், நார் அட்ரினலின், இந்த தைராக்சின் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதய துடிப்பை அதிகப்படுத்தும் அலாங் லைக் கார்டியாக் அவுட்புட்டையும். ஓகேங்களா? சோ இங்க பாருங்க நம்மளுக்கு மெடுலா ஆப்லங்கேட்டா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இங்க இது மாத்திரம் கிடையாது, ரெஸ்பிரேட்டரி சென்டர், ஸ்வாலோவிங் சென்டர், இந்த மாதிரி நிறைய உடம்புக்கு வேண்டிய முக்கியமான பகுதி. அதனாலதான் மெடுலா ஆப்லங்கேட்டா அவ்வளோ ஒரு முக்கியமான பகுதி. இட் ஹஸ் காட் 2 centers, கார்டியாக் அசிலரேட்டர்னு சொல்லுவோம், டிப்ரெசார்னு சொல்லுவோம். சோ இந்த அசிலரேட்டர் என்ன பண்ணும்னா சிம்பத்தட்டிக் மூலமாக வேலை பாற்று இதய துடிப்பை அதிகப்படுத்தும்.
எப்படின்னா by secreting epinephrine or adrenaline. இதே டிப்ரெசார் அந்த பிரேக் எப்படி வருதுன்னா through parasympathetic. இது எது செக்ரீட் பண்ணும்? அஸ்டைல்கோலின். it decreases the heartbeat. ஓகேங்களா? இப்போ நம்ம லாஸ்ட் ஃபேஸ்க்கு வந்துட்டோம், டிசார்டர்ஸ். ஸோ இப்போ நான் எடுத்த பேசிக் இது சர்க்குலேட்டரி பாத்வே, அப்புறம் இதயத்தை பத்தி, அந்த கார்டியாக் சைக்கிள், ஹார்ட் சவுண்ட், இசிஜி, அடுத்து உங்களுக்கு கார்டியாக் அவுட்புட், அதே மாதிரி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லி கொடுத்த டபுள் சர்க்குலேஷன், இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதுக்கு போவோம், டிசார்டர்ஸ் ஆஃப் த சர்க்குலேட்டரி சிஸ்டம். இந்த டிசார்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹை பிளட் பிரஷர், இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ், இந்த மாதிரி நிறைய வியாதிகள், தட் இஸ் சிறு பிள்ளையில இருந்தே வர்றதை வந்து நம்ம கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா வந்து ஏஜிங் மூலமாக நம்மளுக்கு அந்த எலாஸ்டிக் தன்மை போறதா ஆர்ட்ரியோஸ்க்ளீரோசிஸ் சொல்லுவோம். ரத்த குழாக்கள்ல பிளட் கிளாட் இருக்கிறதா த்ராம்போசிஸ் சொல்லுவோம். டிக்ரீஸ் இன் ஆர்பிசி ஹீமோகுளோபின், இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? அனீமியா அப்படின்னு சொல்றோம். சிக்கல் செல் அனிமியா வந்து ஒரு பாயிண்ட் மியூட்டேஷன். இங்க என்ன நடக்கும்? அந்த ஹீமோகுளோபின் பீட்டா செயின்ல 6th பொசிஷன்ல குளூட்டாமிக் ஆசிட் பதிலா வேலின் மாற்றப்படுது. அதனால என்ன ஆகுது? ஆர்பிசி எப்பயுமே லோ ஆக்சிஜன் டென்ஷன் போது ஆர்பிசி யூஸ்வலா இருக்க ஷேப் பதிலா இந்த மாதிரி சிக்கிள் ஷேப்பாக மாறப்படுது. அப்ப அது வந்து சீக்கிரமாக ரப்சர் ஆகிறதால சிக்கிள் செல் அனிமியா வரப்போகுது. ஓகேவா? ஹீமோஃபிலியாங்கிறது ஃபேக்டர் 8, அந்த கிளாட்டிங் ஃபேக்டர் 8 டெஃபிஷியன்சி. அப்புறம் ஹீமோஃபிலியா பினா கிளாட்டிங் ஃபேக்டர் 9 டெஃபிஷியன்டா இருக்கும். ஹீமோஃபிலியா சினா ஃபேக்டர் 9 வந்து டெஃபிஷியன்டா இருக்கும். ஸோ இதனால ரத்தம் உறையறத நிக்காம ப்ளீடிங் டிசார்டர் அவங்களுக்கு இருக்கும். லுக்கீமியான்றது வந்து கேன்சரஸ் கண்டிஷன், WBC அதிகமாக இருக்கும். ஹெமரேஜ்ங்கிறது ரத்தம், தட் இஸ் ஏதாவது ஒரு அடிபட்டோ இல்ல ஒரு இன்ஜுரி ஆகி உள்ள வந்து அந்த ரத்தம் கசிவதை, உள்ளேயோகோ வெளிப்புறமாவோ ரத்தம் கசிவதை ஹெமரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நான் ஒன்னா உங்களுக்கு சொல்லி தரேன். பிளட் பிரஷர், ஹை பிளட் பிரஷர் தான் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். ஸோ யூஸ்வலா நம்மளுக்கு 120 கீழ் 80 இருக்கிறது. இங்க என்ன ஆயிடுது? 120 சிஸ்டாலிக், அதுதான் சிஸ்டோல சொல்லுது. 80 வந்து டயஸ்டாலிக். இது வந்து நம்ம செக் பண்ணும்போது எப்பயுமே அவங்களுக்கு பெர்சிஸ்டண்டா 140/90 அந்த மாதிரி ஹையரா இருந்ததுன்னா ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். ஆக்சுவலா ஹைப்பர் டென்ஷன் வந்து ஒரு சைலண்ட் கில்லர்மா, ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்க வந்து அவங்க உடம்ப கவனிச்சுக்கணும். ஸோ ஹை பிளட் பிரஷர் என்ன பண்ணும்? பயங்கர காம்ப்ளிகேஷன்ஸ், அது இதயத்தை பாதிக்கலாம், பிரெயினை பாதிக்கலாம், கிட்னியை பாதிக்கலாம், ஏன்னா கண்ணு. ஸோ கண்ணு, ஹார்ட் எல்லாத்தையுமே பாதிப்படையும். கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நம்மளோட கொரோனரி ஆர்டரியில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கொழுப்பு கட்டிகள், இல்ல அது வந்து என்ன வேணா இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு வாட் யூ கால் அத்திரோஸ்க்ளீரோசிஸ். அத்திரோ அப்படின்னாலே ஃபேட்னு சொல்லுவோம், ஸ்க்ளீரோசிஸ்னா டீஜெனரேட்டிவ் சேஞ்ச். ஸோ மொத்த வெசல் வாலுக்குமே இந்த மாதிரி சேஞ்ச் வந்துடும். இப்ப பிளட் சப்ளை இந்த நேரோ வால் மூலமா போக முடியாது. இந்த டெபாசிட்ஸ்க்கு பேர் தான் பிளேக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து கால்சியமா இருக்கலாம், ஃபேட்டா இருக்கலாம், கொலஸ்ட்ராலா இருக்கலாம், ஃபைப்ரஸ் டிஷ்யூவா இருக்கும். ஸோ இந்த லியூமன் நேரோ ஆகும்போது இங்க இருக்கக்கூடிய தசைகளுக்கு போதுமான ரத்தம் போகாது. அதனாலதான் இஷ்கிமியா வருது, ஹார்ட் அட்டாக் வருது. அதுதான் அந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ். ஆன்ஜைனா அப்படின் போது ஆன்ஜைனா பெக்டாரஸ், தட் இஸ் செஸ்ட் பெயினை தான் நம்ம ஆன்ஜைனா பெக்டாரஸ்ன்னு சொல்றோம். இது ஒரு அக்யூட் செஸ்ட் பெயின். நம்மளோட இதயம் வந்து கண்ணீர் விட்டு அழுது, எனக்கு தேவையான ஆக்சிஜன் இல்ல, எனக்கு தேவையான பொருட்கள் இல்ல, அதுதான் அந்த ஆன்ஜைனா பெக்டாரஸ். இது ஆண் பெண் 2 பேருக்குமே வரும். எல்லா ஏஜுமே காமன், மிடில் ஏஜ், எல்டர்லி. ஸோ மெயினா என்னால வரும்? பிகாஸ் ஆஃப் இந்த அத்திரோஸ்க்ளீரோசிஸ், ஆர்ட்ரியோஸ்க்ளீரோசிஸ், டயபெட்டிக் இல்ல ஹைப்பர் டென்ஷன், இதெல்லாம் நம்மளுக்கு செஸ்ட் பெயின். நிறைய வகையான ஆன்ஜைனா இருக்கு, ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள், பிரின்ஸ் மெட்டல் மாதிரி நிறைய சொல்லிட்டு போலாம். ஆன்ஜைனானா இந்த பேசிக் புரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னும் போது என்ன? லைக் ஒரு மெஷின் ஃபெயிலியர் மாதிரி இங்க ஒரு ஹார்ட் ஃபெயிலியர். ஹார்ட்டோட வேலை என்ன? பம்ப் பண்ணும். So when the pumping is not done effectively to meet the needs of the body, we call it as a failure. அப்ப என்ன ஆயிடும்? அந்த ஹார்ட் பம்பே பண்ணலனா உங்களுக்கு பேக் பிரஷர் எங்க போய் blood கலெக்ட் ஆகும்? லங்ஸ்ல. So there will be congestion in the lungs is one of the main symptom of the disease. So heart failure வந்து not like cardiac arrest. Cardiac arrestனா அப்படியே ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுது. ஹார்ட் அட்டாக் என்னும்போது போதுமான பிளட் சப்ளை இல்லாத வருது. பட் ஹார்ட் ஃபெயிலியர் இஸ் த பம்பிங் எபிலிட்டியே போயிடுது. ஸோ இந்த 3த்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். ஓகேங்களாமா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், you're all able to follow? Any doubts? Shall we wind up the session, students? Yes, shall we wind up the session, students? I hope this session was very interesting and I hope you all enjoyed. Alla enakku interactive ah irundhuchu iniki paakumbodhu. Very good students. Okay, we will meet you in the next NCERT As It Is class la. Okay, thank you students. All the best.